குத்து வரிசையில் வரக்கூடிய ஒண்டி பாடம், ஒரே நேர்கோட்டில் செய்யக்கூடிய பாடங்கள். ஒரு குத்து எதிரி தடுக்கிறாங்க, எதிரி தடுத்தாலும் அதை எப்படி கலைத்து செய்வது, அதுதான் அந்த பாடம். இந்த கலைக்கிறதுல பல வகை உண்டு. கற்ற கையாலே கலைக்கலாம், அடிக்கிற கையாலே கலைக்கலாம், கீழிருந்து கலைப்பு, மேலிருந்து கலைப்பு, அப்படின்னு பல்வேறு வகையாக இருக்குது. ஒவ்வொரு சிலம்பத்திலும் குத்து வரிசை பாடத்திலும் நம்ம விளக்க ஆரம்பித்தா அது மாட்டு போய்கொண்டே இருக்கும். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது குத்து கலைச்சு மறுபடியும் குத்து. இது வலது இடது இப்படின்னு இரண்டு பக்கமும் செய்து பழகணும். ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு பல்வேறு வகையான சிறப்பு அம்சங்கள் உண்டு. இந்த பாடத்தில் கீழ்ப்பகுதியிலிருந்து கையை கொடுத்து கலைக்கிறோம். அதாவது எதிரி தடுக்கும் போது அந்த கட்டை கலைச்சி மீண்டும் நாம அடி செய்யணும். குத்து கலைச்சி குத்து. கலைக்கிறதுல பல வகை உண்டு. முதல் கையால குத்துறோம், இடது கையால கலைக்கிறோம், மீண்டும் வலது கையால குத்து, இடது கையால குத்து, வலது கையால கலைச்சி மீண்டும் இடது கையால குத்து. இப்படி ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒரு ஒரு ஸ்டெப்பு ஏறி ஏறி இறங்கி நம்ம செய்கிறோம். நன்கு கவனிக்கணும். வலது காலை முன்ன வச்சுன்னா வலது கை குத்தி தான் விழணும். நீங்கள் வெவ்வேறு கலைகள் எல்லாம் மாற்றி கூட செய்வாங்க, அது எல்லா சமயத்திலும் பொருந்தாது. எந்த காலை முன்ன வைக்கிறோமோ அந்த பக்கத்து குத்து தான் விழணும். அதுதான் அடிப்படை விதி. சிலம்பம் குத்து வரிசை பழகும்போது ஒவ்வொரு சிலம்பம் என்றால் இடது காலை போட்டு முன்னாடி நிற்போம், குத்து வரிசை என்றால் வலது காலை போட்டு முன்ன நின்று தான் நாம் கடவுள் வணக்கமோ குரு வணக்கமோ செய்வோம். இதெல்லாம் அடிப்படை விதி. குத்து மார்புக்கு வரக்கூடிய குத்து தடுத்துதான் அந்த எதிரி. தடுக்கும் போது அதை எப்படி கலைப்பது? எல்லா அடியும் தடுக்கலாம். மீண்டும் குத்து. நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். குத்து கலைச்சி மீண்டும் குத்து. இதை எப்படி செய்வது? இந்த பாடத்துடைய விளக்கம் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குத்து கலைச்சி மீண்டும் குத்து. அதையும் நம்மளால் தடுக்க முடியும். அது தொடர்ச்சியான பழக்கம், தொடர்ச்சியான அல்லது நுணுக்கமான அந்த விளையாட்டை செய்து செய்து பழகும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் அது கைகூடும். மற்ற கலைகளில் வரக்கூடிய கைப்பழக்கத்திற்கும் நம் தமிழர் கலையான தமிழர் போர்க்கலையில் வரக்கூடிய இது போன்ற நுணுக்கங்களுக்கும் விளக்கங்கள் 1000 சொல்ல முடியும். அதோடைய நன்மை தீமையும் செய்ய செய்ய புரியும் உங்களுக்கு. இந்த கலைக்கிறத கீழிருந்தும் கலைக்கலாம், மேலிருந்து கலைக்கலாம், குத்தக்கூடிய கையிலே கலைச்சி செய்யலாம். இப்படி ஏகப்பட்ட வகை இருக்கு. இன்றைக்கு நாம் பார்ப்பது கீழ்ப்பகுதியாக கையை கொடுத்து கலைப்பது. அதை எப்படி செய்வது நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதை மீண்டும் ஒண்டியில் செய்து பழகும். ஒவ்வொரு பாடத்தையும் பார்த்து புரிந்து கொண்டு என்ன காரணத்துக்காக நாம் இதை செய்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காகவே விலாவாரியாக இது செய்து காட்டப்படுகிறது. ஒண்டி என்றாலே காலை நன்கு மடங்கி நிற்க வேண்டும். குத்து கலைச்சி குத்து, இடது கை குத்து கலைச்சி குத்து, குத்து கலைச்சி குத்து. இப்படி எதிரி தடுத்தாலும் அந்த தடுக்கக்கூடிய முறையை கலைச்சி மீண்டும் அடி செய்யணும். கீழிருந்து வரணும் கலைப்பு. 1 2 அப்படி வரணும். இது கண்ணிமைக்கும் நேரத்தில் செய்யக்கூடிய அடிமுறை தான். ஒவ்வொரு பாடத்துக்கும் நாம் அடிக்க தெரியணும், தாக்க தெரியும். தாக்கு முறையை தெரிந்து கொண்டு பின்னர் தடுக்கு முறையை தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் வரக்கூடிய தாக்குதலை சமாளிக்கும் முறையும் தெரிந்திருக்க வேண்டும். இப்படி 3 வகையான முறைகளை தெரிந்து கொண்டால் அதுவே மிக சிறந்த அல்லது மிக பெரிய விளையாட்டாக கருதப்படும். ஒவ்வொரு பாடத்தையும் நாம் செய்யும்போது
நன்கு புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். ஜோடியாக எப்படி செய்வது? ஒரே கையில் தடுக்கிறோம். செய்யும்போது அதுக்குள்ளே நம்ம பழக்கம் வந்துடும். வெளிக்கட்டு முறையில் இப்போ நம்ம செய்யணும். எதிரி வெளிக்கட்டு முறையில் செய்யும்போது அந்த வெளிக்கட்டை நாம் மீண்டும் வெளிப்பகுதியிலே கலைச்சி செய்யணும். ஒரு குத்து கலைச்சி மறாது குத்து, குத்து கலைச்சி மறாது குத்து. ஒவ்வொரு அடியும் இது போலவே நம்ம கலைச்சி செய்ய முடியும். எதிரி எப்படி தடுத்தாலும் அதை கலைச்சி நம்ம செய்ய முடியும். குத்து கலைச்சி. அடியை தடுக்க தெரியணும். தடுப்புக்கு பெயர் தான் கட்டுமுறை என்று நம்மளுடைய விளையாட்டில் சொல்லப்படும் முறை. கட்டு. ஒரே கையாலே இதை செய்யலாம், மாறுபட்ட கையாலே செய்யலாம். மார்புக்கு வரக்கூடிய குத்து அதை எப்படி நம்ம கலைச்சி செய்யணும்? 1 2 3 1 2 3. அதாவது குத்தை கலைச்சி செய்யுது. பக்கவாட்டில் செய்யும்போது நன்கு புரியும். முன்னாடி ஏறணும், அதே மாதிரி பின்னாடி இறங்கும்பொழுது முன்பக்க பார்த்த நிலையில இறங்கணும். குத்து கலைத்து குத்து, குத்து கலைத்து குத்து. இது இந்த விளையாட்டை நம்ம யாருக்கு வேணாலும் செய்யலாம். பொதுவாக சிலம்பம் அல்லது குத்து வரிசை பழக பழக நம்மை அறியாமலே நமக்கு தனிப்பட்ட தைரியம் கிடைக்கும். அதற்கு என்ன காரணம்னா, அதில் உள்ள மிக மிக நுணுக்கமான பாடங்களும் அதில் உள்ள பல்வேறு வகையான அடிமுறைகளுமே இதற்கு காரணம். 2 கைகள் இருக்கு, 2 கால்கள் இருக்கு, ஒரு தலை. ஒரு எதிரி நம்மை தாக்குவது என்றால் இதன் மூலமாக தான் செய்வாங்க. அதே உறுப்புகளை கொண்டு தான் நாமளும் தடுக்க போகிறோம், இல்லை தற்காத்து கொள்ள போகிறோம். இதை மனதில் நன்கு பதிய வைத்து கொண்டாலே யாரிடமும் தைரியமாக நம்ம நின்று சண்டை செய்யலாம். அடியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது போன்ற ஒண்டி பாடங்களை நன்கு செய்து செய்து பழகிய பின்னர் பல்வேறு வகையான பாடங்களை நன்கு செய்து பழகணும். ஒண்டி பாடங்கள் எண்ணிக்கையை நம்ம பார்த்தோன்னா அது போகும், 500 பாடங்களுக்கு மேலே போகும். அவ்வளவு நாம் செய்து கொண்டே இருக்கணும் அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நாம் ஒண்டி பாடங்களை செய்து பழகி கொண்டு அதற்கு அடுத்தபடியாக ஒரு சில நுணுக்கங்களை புரிந்து கொண்டாலே போதும். நாம் எல்லாரிடமும் எப்படிப்பட்ட அடியாக இருந்தாலும் நம்ம பயப்படாமல் விளையாட முடியும். முன்னாடி ஏறவும் தெரியணும், இறங்கவும் தெரியணும். ஒவ்வொரு அடியும் அப்படிதான். நாம் எதிரி தாக்கும்போது ஏறி செய்கிறோம், எதிரி தாக்கும்போது நாம் இறங்கி தடுக்க தெரியணும். லாவகமாக நம் உடம்பின் மீது படாமல் தடுக்க தெரியணும். அதற்கான பயிற்சிகள் தான் இந்த பாடங்கள். ஒண்டி பாடங்கள் என்றாலே பல்வேறு வகையான அடிகளை செய்து செய்து பழகும். குத்து கலைச்சி குத்து, குத்து கலைச்சி குத்து. எவ்வளவு விரைவாக நாம் கட்டி பழகணும். கலைச்சி குத்துன்றது மிக விரைவாக வரக்கூடிய பாடம். ஒவ்வொரு அடியும் இதே போல செய்து செய்து பழகணும். முட்டிடி பாகமாக இருந்தாலும் சரி, இந்த அடியே நாம் மாற்றி புடியாக செய்ய முடியும், இல்லை இதையே கலைச்சி எதிரி பாகமாக செய்யலாம். முதல்ல சுலபமாக செய்து பழகிக்கொண்டு அதற்கு அடுத்தபடியாக அதில் உள்ள நுணுக்கங்கள் என்ன, அதில் உள்ள நன்மை தீமை என்ன, இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் குத்து வரிசையில் நாம் பழக பழக மிக ஆர்வம் ஏற்படும். ஏன்னா அதில் வெறும் கைகளால் சமாளிக்கக்கூடிய பாடங்கள். வெறும் கைகளால் ஆயுதத்தோடு வந்தாலும் ஆயுதம் இன்றி
வெறும் கைகளாக வந்தாலும் எப்படி சமாளிப்பது என்பதற்காக இது ஆரம்ப கட்ட பயிற்சி பாடம். வெறும் கைகளை பயன்படுத்தி எல்லா விதமான தற்காப்பு கலையும் எல்லா விதமான தற்காப்பு நுணுக்கங்களையும் பழகிய பின்னர் ஆயுத பிரயோகம் ஆயுதத்தோடு வந்தாலும் நம்ம செய்ய முடியும். ஒரு குத்து கலைச்சு குத்து, குத்து கலைச்சு குத்து, இதை பல முறை செய்து செய்து பழகணும். இதில் ஏறும்போது என்ன நடக்குது, இறங்கும்போது எப்படி செய்கிறாங்க, அதெல்லாம் நன்கு உற்று கவனிக்கணும். ஒரு பாடம்